அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஏஐ அப்படின்னு டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜில மக்கள்லாம் பசங்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏஐ வந்துருச்சு, எல்லாம் ஈஸி ஆயிருச்சு, ரொம்ப சுலபமா இருக்கு எல்லாமே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்கல்ல. அதுக்கு பின்னால இருக்கிற பிரச்சனைகளை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க தெளிவா பார்த்துருவோம். இப்ப ஏஐ வந்துருச்சு, எல்லாமே இப்ப சாதாரணமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, சேர் ஜிபிடி நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க எல்லார் போன்லயும் இருக்கு. அது என்ன செய்யறோம்னா, நம்ம ஒரு ஐஸ் பாக்ஸ தொறந்து, பிரிட்ஜ தொறந்து அதுல உள்ள வச்சிருக்க காய்கறிகள் இதெல்லாம் ஒரு வீடியோவா எடுத்து, என்கிட்ட இவ்வளவு காய்கறிகள் இருக்கு. ஆனா, அத என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. சேர் ஜிபிடி எனக்கு ப்ளீஸ் இத எனக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிக் குடு அப்படின்னா, அதுவே சொல்லும். எப்படி எவ்வளவு ஈஸியா போயிருச்சுல்ல. நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் சால்வ் ஆகுது பாருங்க. இப்படிலாம் நினைச்சு சந்தோஷம் தானே பட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இதனால பாதிப்பு நமக்கு தான். இன்னைக்கு தமிழகத்துல இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எல்லா இளைஞர்களும் தேவையான ஒண்ணா இருக்கிறது என்ன? டேட்டா சென்டர். டேட்டா சென்டர் வச்சா எவ்வளவு பிரச்சனைகளை தமிழகம் எதிர்கொள்ளுதுன்னு தெரியுமா? டேட்டா சென்டர்ல அப்படி என்னதாயா இருக்கும்? அப்படி என்னதாயா அங்க பண்ணுவாங்க? டேட்டா சென்டர்னா நம்ம ஸ்டோரேஜ் தான், வேற ஒன்றும் கிடையாதாங்க. ரெண்டாவது இந்த ஏஐ நிறுவனங்களை இது பண்ணும்போது உங்களுடைய இப்போ போன்ல நம்ம சில விஷயங்கள்லாம் பார்க்குறோம்னு வச்சிங்களேன், தப்பான விஷயங்கள் பார்க்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ரிலேட்டடான விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அதை பார்க்கறது அங்கே ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். எல்லாமே உங்களுடைய பர்சனல் எல்லாத்தையுமே அவன் சேவ் பண்ணி வச்சிருப்பான் டேட்டா சென்டர்ல. இந்த சிஸ்டத்திலேயே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க தம்பிமார்களுடைய நிலைமை என்னன்னா, 1000 மார்க் கொஸ்டின் மார்க். இன்னைக்கு வேலையே இல்லை பாதி பேருக்கு. வேலை இல்லாம பாதி பேர் இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிருது, அதுவுமே சரியா இருக்குமானா இல்ல. ஒரு 10 பேர் இப்போ ஒண்ணு வேணா, ஒரு பிரச்சனையை பத்தி நம்ம பேசுறோம். அந்த பிரச்சனையில 10 பேர் சரின்னு அந்த பிரச்சனையை பத்தி பேசியிருப்போம். ஆனா ஆக்சுவலா அந்த பிரச்சனை தவறானது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சப்போர்ட்டர், நான் ஒரு கட்சி சேர்ந்த சப்போர்ட்டர், அது சரி சரின்னு சொல்லி அந்த கட்சி சார்ந்தவங்க ஒரு 10 பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க, இது சரியான முடிவு தான் அப்படின்னு. அது அங்க அங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், இந்த முடிவு சரியானது. அப்ப அதை பகுத்துணர்றதுக்கு நம்மள்ட்ட நாலேஜ் இருக்காது. இப்ப இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்க, நீங்க ஒரு காலங்களில் பார்த்துருக்கலாம், பிள்ளைங்களுக்கு டியூஷன் அனுப்புவோம். ஸ்கூல் போயிட்டு வருவாங்க, அதன் பிறகு அவங்களுக்கு பயிற்சிக்கு அனுப்புவோம், டியூஷன் சென்டருக்கு அனுப்புவோம். என்ன தேவைன்னா அவங்க கொஞ்சம் இதா இருப்பாங்க, அதனால அவங்களுடைய திறன் மேம்படணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுப்போம். இன்னைக்கு இருக்கான்னா, இந்த நிமிஷம் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க நிமிஷம் டியூஷன் சென்டர் 75% க்ளோஸ். ஏன்? எதுக்கு? ஏன் இந்த நிலைமை? ஏன் டியூஷன் சென்டர் க்ளோஸ் பண்றாங்க? அட போயா, உங்ககிட்ட நீ சொல்லி கொடுக்குற விஷயத்த சேர் ஜிபிடி சொல்லி கொடுத்துருது. எனக்கு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருதுங்க. ஒன்றும் இல்லை, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, ஹோம்ஒர்க்கை நான் ஸ்கேன் பண்ணி சேர் ஜிபிடி காணோம்னா சேர் ஜிபிடி எனக்கு ஆன்சரை கொடுத்துருது. நான் அப்புறம் எதுக்கு அதுக்கு மாசம் ஒரு 500 600 இல்லை 1000 எதுக்கு நான் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு? இல்லை, எனக்கு அதுவே அந்த கணக்கினுடைய வழிமுறைகளே 3 முறையாக 4ஆக மாடல்ல கொடுக்குது. எனக்கு இது சரியான வழிமுறை இல்லை அப்படின்னு நீங்க திரும்ப கேட்டா திரும்பவும் கொடுக்குது. சந்தோஷம் தானே? ஸோ இப்ப அதே போல ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆசிரியர்களும் இதே வேலையை தான் பார்க்குறாங்க. அந்த மாணவனுக்கு ஆசிரியரை நோக்கி போய் கேள்விக்கு என்ன பதில்னு சொல்லிட்டு சந்தேகம் கேட்கறதுக்கு தேவையே இல்லை. அவன் ஆசிரியருடைய உதவி நாட வேண்டிய அவசியமே இல்லை. சேர் ஜிபிடியே போதுமானது. ஆசிரியர்கள் இன்னும் மற்ற ஆசிரியர்களையோ மற்ற ஹெட்மாஸ்டரையோ பார்த்து இதுக்கான இது என்ன, இது சரியான தீர்வா இருக்குமா, இதுல ஏதோ எனக்கு சந்தேகமா இருக்கு, இந்த கருத்து சரியில்லை அப்படின்னு அங்க போய் கேட்கறதுக்கான தேவையும் இல்லை. அவங்களும் சேர் ஜிபிடிலே கேட்டுப்பாங்க. ஸோ அப்ப எல்லாருமே சேர் ஜிபிடிலே வாழ்ந்துட்டா வரும் காலங்கள்ல என்ன செய்வீங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல. எவ்வளவு முக்கியமான இது பாருங்க. நீங்க வருங்காலங்களில் டெக்னாலஜி வளருது, ஆமா வளருது. இந்த வளர்ச்சி எங்க கொண்டு நிறுத்தும் அப்படின்னு யாராவது யோசிச்சு பாத்துறீங்களா? இந்த வேலைகளை எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் பண்ணிரும், ரோபோட் பண்ணிரும் அப்படிங்கிற இதுல போயிட்டு இருக்கோம் நம்ம. இதே நிலை நினைச்சு பார்க்க பயமா இருக்கு. ஒரு தப்பான ஒரு தகவலை கொடுத்து அது சரின்னு சொன்னா சேர் ஜிபிடி சொன்னா நம்புறான். பெரிய மேதையோ இல்ல பெரிய அறிஞரோ சொன்னாலும் கேட்க மாட்டான். நீ சொல்ற, இப்ப நான் சொல்ற கருத்தை போயிட்டு பார்ப்பான், சேர் ஜிபிடியில் போட்டு கேட்போம், இல்ல கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்ப்போம்.
அதை நம்புறான். கூகுள நம்புறவன் மனுஷனை நம்ப மாட்டேங்கிறான். இது எங்க கொண்டு நிறுத்தும்? எல்லாரும் பயன்படுத்துறோம். எல்லாரும் பயன்படுத்துறோம். இன்னைக்கு வந்து சேட் ஜிபிடிய ஏஐ பயன்படுத்தாத நபரே இல்ல. ஆனா இது இந்த போக்கு நீடிச்சே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடும். இன்னைக்கும் பாருங்க சோசியல் மீடியாவில் ஒன்றும் வேணாம். சோசியல் மீடியா இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு, வலைதளங்கள் இருக்கு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் என்ன என்ன இருக்காங்க அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம யோசிச்சு பாருங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஊர்ல கிராமப்புறங்கள்லாம் அந்த காலத்துல பெண்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி? ஒரு 6 மணி ஆச்சுன்னா, பொழுது சாய்ஞ்சிருச்சுன்னா பக்கத்து வீடு பக்கத்து வீடு 4 வீடு சேர்ந்துக்கிட்டு அப்படி இப்படி பேசி புறம் பேசுவான்னு சொல்லுவாங்க. புறம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்காளுங்க. இவளுகளுக்கு வேற வேலை இல்லை, புறம் பேசுறாளுங்க, பக்கத்து வீட்டு கதைகளை பேசுறாளுங்க, அந்த வீட்டுல நடந்துச்சு, இந்த வீட்டுல இது நடந்துச்சு, இப்படியே பேசிக்கிட்டு இருக்காளுங்க. இன்னைக்கு சேர்ந்துட்டாளுங்க, நாளைக்கு எவன் வீட்டுல எழவுழ போதோ தெரியலன்ட்டு போவான். சில நபர்கள் அப்படிதான் பேசிட்டு போவாங்க. நீ சேர்ந்துட்டாளுடா, 4 வீட்டுக்காரையும் சேர்ந்துட்டா, நாளைக்கு அவன் வீட்லயே எழவு உழும்டா அப்படின்ட்டு போவான். அதே வேலைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவன் அதை செஞ்சான், இவன் இதை செஞ்சான், இது சரியா அது தப்பா, இதை சரின்னு சொல்றவங்க எத்தனை பேரு, இதை சரியில்லைன்னு கமெண்ட் பண்றவங்க எத்தனை பேரு, அதை பார்த்து அவனுடைய தகுதியை வந்து தரம் பிரிச்சுக்கிறான். நான் சரியான ஒரு விஷயத்த பேசியிருக்கேன், நான் வின்னு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து மார்த்தட்டி சொல்லிக்கிறான். டெக்னாலஜி தேவைதான், முழுசா அது நம்மளை வந்து ஆட்கொண்டுருச்சுன்னா அழிவு 100% உறுதி. இன்னைக்கு எதை கண்டுபிடிச்சாலும் சரிதான், ஏஐ இருக்கு, தேவை, ஆமா தேவை, தேவையானதுக்கு மட்டும், அது சரியானதுக்கு மட்டும் நீ பயன்படுத்தினா அதனுடைய தேவை சரியா இருக்கும். இங்க அப்படி நடக்குதான்னா இல்ல, எல்லாத்துக்கும் பயன்படுத்துறான், A to Z வரையிலும் பயன்படுத்துறான். அப்ப மனித சக்திக்கு வருங்காலங்கள்ல மரியாதை இல்லாம போகும். அந்த மரியாதைக்கு வந்து என்னவா ஆகும்னா பேராபத்துல கொண்டு நிறுத்தும். அதுக்கு அதனுடைய உணர்வுகள்னு எதுவுமே கிடையாது. நான் என் தாத்தா பாட்டிகிட்ட கேட்ட கதைகள், அவங்க சொல்லி கொடுத்த நல்ல ஒழுக்கங்கள், அதெல்லாம் என்ன சரியா வழி நடத்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வந்து ஏஐ தான் வழி நடத்தும். அதுதான் தாத்தா பாட்டி. அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அறிவியல் முக்கியம், அதன் பயன்பாடு சரியானதா இருக்கணும். தப்பா பயன்படுத்தினீங்கன்னா தப்பா தான் போய் முடியும். இத வளர்ச்சின்னு சொல்லி சில ஜென்மங்கள் கூவிக்கிட்டு இருக்கு. இது வளர்ச்சி இல்ல, பேராபத்து. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க நினைக்கலாம் இந்த வீடியோவை போட்டேன்னா பெரிய மேதாவியோ பெரிய படிப்பாளியோ கிடையாது, சாதாரண மனுஷன். அந்த அளவுக்கு பெரிய படிப்பாளி கிடையாது. ஏன் நாலேஜுக்கே இது தோணுது, இது பேராபத்து வரும், இதுக்கு ஒரு வீடியோ போடணும், நம்ம இதை பத்தி பேசணும் மக்கள்கிட்ட. இது வந்து ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் அதுல மூழ்கி இருக்கும். அது வந்து எங்க போய் நிறுத்தும்னா அடுத்த ஜெனரேஷன் வாழறதுக்கு பிரச்சனை, பெரும் பிரச்சனை இருக்கு. யோசிச்சு பாருங்க. தயவு செய்து தேவைதான், அதை கட்டிக்கிட்டு அழாதீங்க. கூடுமானவர்களையும் பெற்றோர்கள் பாருங்க, சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணி பாருங்க. ஏன் ரொம்ப கஷ்டப்படுறோம், இல்ல மத்தவங்க படிச்சவங்கள, ஒரு படிச்சவர் இருக்காருன்னா அவர்கிட்ட போய் அனுபவத்தை கேளுங்க, இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கறதுல தப்பு இல்லை. ஆனால் சேட் ஜிபிடியை கேட்டுப்போம், கூகுளை கேட்டுப்போம், இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தோம், அழிவு கன்ஃபார்ம். நன்றி, வணக்கம்.